ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இதுல நம்ம 2025 வருடம் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போறோம். நம்முடைய வார ராசி பலன் மீது மிகுந்த அக்கறையோடு அன்பர்கள் வாரந்தோறும் இதை பார்க்கிறீங்க. இந்த வார ராசி பலன் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக என்னை நேரில் சந்திக்கிற போது சொல்கிறீர்கள். உங்கள் ஆதரவை தெரிவிக்கிறீர்கள், மன மகிழ்ச்சியை தெரிவிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த வாரம் பார்க்க போற இந்த வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில, அதாவது 29ஆம் தேதி திங்கள் கிழமை தொடங்கி வரக்கூடிய இந்த பலன்கள்ல அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். 4ஆம் தேதி பூசம் நட்சத்திரத்துல சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்வார். இந்த வாரத்துல என்ன விசேஷம் வருது அப்படின்னா, டிசம்பர் 30 உங்களுக்கு தெரியும், சர்வ வைகுண்ட ஏகாதசி. பெருமாள் வழிபாடு செய்யணும். வாழ்க்கையிலே பிறர்க்கரிய பேரு நன்மைகள் நடக்க இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளை வழிபடணும். 31ஆம் தேதி கிருத்திகை விரதம், முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான விரத நாள். அன்னைக்கு 6 தாமரை மலர்கள் வைத்து நம்ம வீட்டிலேயே கூட முருகப்பெருமானை வழிபடலாம். மனசுல நினைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். பிரதோஷம் சொன்னாலே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த நாள்ல வில்வ இலைகளினால் சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் எல்லா நன்மைகளும் பெருகும். அதே போல 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் வருது. அன்னைக்கு தான் பௌர்ணமி இருக்கு, பௌர்ணமி விரதம். அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் கோயில்கள்ல. அந்த நடராஜர் அபிஷேகத்துல கலந்து கொள்வது நல்லது. நம்ம ஏதாவது ஒரு கலையில இருக்கோம், ஒரு பரதநாட்டியம், ஒரு மியூசிக், எந்த கலையில நம்ம இருந்தாலும் சரி, அதுல நம்பர் 1 வரணும்னா நடராஜருடைய அனுக்கிரகம் வேணும். ஸோ நடராஜர் வழிபாட்டை ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு மேற்கொள்ளுங்க. அது ஜனவரி 3ஆம் தேதி வருகிறது. நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம். பொதுவா மேஷராசிக்காரர்களுக்கு தன வாய்ப்புகள் நல்ல பெருகணும் அப்படின்னு சொன்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வேணும். பல மேஷராசிக்காரர்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் செல்வ வசதி பெருகும். மகாலட்சுமியை பூஜை பண்ணக்கூடிய மேஷராசிக்காரர்களை பார்க்கலாம். நீங்க ஒரு செல்வ செழிப்போடு இருப்பாங்க, ஆட்களை பார்க்கும் போதே தெரியும். பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு கோபம் உண்டு, வேகம் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு வேகம். இந்த செவ்வாயுடைய தன்மை நெருப்புடா, நெருங்குடா, நாங்க பாருங்க, அது மேஷராசியுடைய தன்மை. செவ்வாயுடைய ஆதிக்கமுடைய ராசி. நிறைய பேருக்கு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல பேருக்கும் நாய் வளர்ப்பதுல ஒரு ஆசை இருக்கும்.
இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தன லாபம் பெருகணும், வாழ்க்கையில பொருளாதார வேகம் எடுக்கணும், நல்ல செல்வ செழிப்பு வேணுங்கிற மகாலட்சுமி பூஜை பண்ணணும். இல்ல மேஷராசிக்காரா வசதியான வாழை பார்த்தீங்கன்னா வீட்டுல மகாலட்சுமி பூஜை பண்றீங்களான்னா ஆமாம் பாக்க. அந்த சுக்கிர பகவான் இப்ப உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்க. பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனுடைய அமைப்புங்கிறது இந்த வாரம் முழுக்கவே நல்ல நல்ல செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு கல்யாண விஷயமா இருக்கட்டும், பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், உங்கள் மகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய செய்தியாக இருக்கட்டும், வெளிநாட்டுக்கு போகணுங்கிற உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எல்லாம் பாசிட்டிவா இருக்கு இந்த வாரம். நல்ல நல்ல செய்திகளை சுக்கிர பகவான் கொண்டு வந்து தரப்போறார். பெண் தொழில் முனைவோர்களுக்கு புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணம் வரும். இந்த மேஷராசி இளைஞர்கள் பலருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஜாப்ல ஒரு மாற்றம் செய்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் இப்பதான் கம்பெனி மாறி இருப்பாங்க, சிலருக்கு மாற்றம் செய்யலாம்ங்கிற எண்ணம் இருக்கும். 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது விசேஷம். என்ன ஒரு தடை வந்தாலும் துர்க்கை வழிபாடு செய்யணும். மேஷராசிக்காரர்கள் துர்க்கையை வழிபாடு செய்கிற போது இந்த ராகு 11ஆம் இடத்துல இருக்கார் பாருங்க, அவர் அகம் மகிழ்ந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவார். மேஷராசி அரசியல்வாதிகளுக்கு நல்ல நண்பர்கள் இப்ப கிடைப்பார்கள். தலைமைக்கு நெருக்கமாக மாறுவீர்கள். மேஷராசியில அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான தகவல் வரும். புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம், புதிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இப்போ உண்டு. குரு பகவானுடைய அனுக்கிரகம் காரணமாக உங்க பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியா என்ன நெருக்கடி இருந்தாலும் அது விலகி இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் சப்போர்ட்டா மாற போற ஒரு காலம். மனசுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். 2026 பிறக்கும் போதே உங்களுக்கு அற்புதமா பிறக்குது. 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லுகிற போதே பிள்ளையார் வழிபாடுங்கிறது இந்த வாரத்துல உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரப்போறதுன்னு அர்த்தம். புது வருஷம் துவங்குகிற போது முதல் நாள் அடிக்கே பிள்ளையார போய் வழிபாடு செய்யணும். மேஷராசிக்காரர்கள் பிள்ளையார் கோயிலுக்கு போயிடணும், பிள்ளையார் வழிபாடு செய்யணும், அவருக்கு அருகம்புல் மாலை போடணும். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, 29ஆம் தேதி டிசம்பர் 29 ஜனவரி 4 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். காரணம் சந்திர பகவானுடைய அனுகூலம். 12வது ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணத்தை துவங்குகிறார். பலருக்கு இந்த வாரம் வெளியூர் பயணம் இருக்கும், வெளிநாட்டு பயணம் இருக்கும், சுற்றுலா போயிருப்பீங்க, வெளியூர்களை சுற்றி பார்ப்பீங்க. சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய இருக்கும். லைஃப்ல ஒரு மாற்றம், ஒரு என்ஜாய்மெண்ட், அதெல்லாம் இந்த வாரம் இருக்கும். செவ்வாய் பகவான் அட்டமத்தில் இருக்க சில பேருக்கு இந்த பழைய வீட்டை விற்கக்கூடிய அமைப்பு, அதனுடைய பேச்சுவார்த்தைகள் இப்ப நடந்துட்டு இருக்கும். 12ஆம் இடத்தின் அதிபதி 8ல் உட்கார்ந்துருக்காரு. விபரீத ராஜ யோகம்னு அதுக்கு பேர். செவ்வாய் 8ல் இருக்கணும், பயந்துக்க கூடாது. விற்காத வீடு கூட விற்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும், நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப பொறுப்பா ரொம்ப விட்டு கொடுத்து போற அமைப்பும் இப்போ இருக்கணும். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை கண்டுபிடிக்கிறது, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசுறது. நீங்க பாருங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க, அவங்கள பாருங்க ஒய்ஃப்ட் அவர் எப்படி பழகிறாரு, நல்லா பழகிறாரு, நீங்க மட்டும் ஏங்க எனக்கு இப்படி இருந்து வாசிக்க அப்படின்னு மனைவி கணவனை குறை சொல்லுவதோ, அதெல்லாம் இப்ப நடக்கும். கணவன் மனைவியை கம்பேர் பண்ணி குறை சொல்றதோ, இந்த காலகட்டத்தில் இப்படி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் குறை சொல்லி பேசுவது கூடாது. பயணங்கள் செய்யறீங்க அப்படின்னா உங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வச்சுக்கூடாது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல தனவரவை தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தருவார். 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 3ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 12ஆம் இடம் உங்கள் ராசி அப்படின்னு வர.
2ஆம் இடம் 3ஆம் இடம் பயணம் செய்கிறார். இது நல்ல பயணங்கள், நல்ல நிறைய செலவழித்து சந்தோஷமா இருக்கிறது, வெளிநாடுகளுக்கு செல்வது, வெளி ஊர்களுக்கு செல்வது, உறவினர்களை கண்டு மகிழ்வது அப்படின்னு நல்லா இருக்கும். புதுசா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகளுக்காக வாங்குறது, உங்களுக்காக வருது, பர்ச்சேஸும் இருக்கும். ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு. வேலையில ப்ரமோஷனுக்குரிய நல்ல செய்தி வரும். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் பண்றதுல ஒரு தடை இருக்குன்னா அந்த தடை இந்த வாரம் நிவர்த்தி ஆகும். நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க. யாரை வழிபட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா திருப்பதி பெருமாள். புது வருஷம் பிறக்கும் போதே முடிந்தவரை திருப்பதி பெருமாளை வழிபடலாம். அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் பெருமாளை வழிபடலாம். பெருமாள் வழிபாடு எப்படியாவது செய்யுங்க, அதுதான் நோக்கம் நமக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டே ஒரு பொற்காலம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2024ல நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சீங்க, நிறைய பொருளாதார நெருக்கடி அனுபவிச்சீங்க. 2025லும் பல நெருக்கடிகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது மாறப்போகிற சூழ்நிலையில இப்ப நீங்க இருக்கீங்க. 2026 நல்ல ஆண்டு. முதல்ல குரு பகவான் உங்க ராசியில இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்காரு பாருங்க. அந்த குரு பகவான் நீ நல்லவனாக நடந்து கொள் அப்படின்னு உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. மிதுன ராசிக்காரங்க இப்ப பலருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, அந்த அட்வைஸ்னால அவங்க உயர்வாங்க. உங்கள் பிள்ளைகள் பற்றிய சிந்தனை இந்த வாரம் முழுக்க இருக்கும். பிள்ளைகளை வாழ்க்கையில உயர்த்தணுமே, நல்லா படிக்க வைக்கணுமே, கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, இந்த சிந்தனைகள் போய்கிட்டு இருக்கும். இப்ப சந்திர பகவான் லாபத்தில் இருக்காரு, தனஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறார், ராசியில தன காரகன் இருக்கிறார். ஆகவே தன வருமானம் வர துவங்கிவிடும், காசு பணம் வரும். புத்தாண்டு பிறக்கிற போதே ஏதாவது கோயில்களில் போய் வழிபாடு செய்யணுங்கிற எண்ணம் வரும். சிவபெருமான் வழிபாடு செய்யணும். 7ல செவ்வாய் 9ல ராகு இருக்கிறார். அப்படி போல் ஷீரடி பாபாவை சென்று வழிபாடு செய்யணும். ஷீரடி பாபா வழிபாடு உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஏற்றத்தை, வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு புது தொழில் துவங்கும் யோகம் இப்பொழுது இருக்கிறது. நல்ல நேரம். பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், ஃபாரின் போற யோகம் வரும், வெளி மாநிலங்கள்ல வேலை கிடைக்கும். குடும்பத்துல நல்ல நல்ல செய்திகள் கூடி வரும். உங்க ஃபேமிலியிலயோ, உங்க சகோதர சகோதரிகள் ஃபேமிலியிலயோ சுப செய்திகள் வரும். திருமணம் பண்ணலாமா, சீமந்தம் பண்ணலாமா, வழகாப்பு பண்ணலாமா, உபநயனம் பண்ணலாமா, சஷ்டி பூர்த்தி பண்ணலாமா, அப்படிலாம் குடும்பத்துக்குள்ள சுபகாரியங்கள் கூடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி வரும். எதிர்பார்க்கிற இடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு கூடி வரும். நல்ல வாரம். ஆகவே ஷீரடி பாபா வழிபாட்டை இந்த வாரம் நீங்க மேற்கொள்ளுங்க. கடக ராசி அன்பர்களே, ஹைலி சென்சிட்டிவ் சார். நாம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த உலகத்தை பார்க்கிறோம், நண்பர்களை பார்க்கிறோம், உறவுகளை பார்க்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு பார்க்கிறோம். நம்ம மனசு இழையின மனது. கடகராசிக்காரங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? 10ஆம் இடத்துல சந்திரனோட நம்ம ராசிநாதன் 10ல உட்கார்ந்து வாரம் துவங்குது பாருங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2ல கேது இருக்காரு. அப்பப்போ நமக்கு ஒரு கோபம் வரும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் சில ப்ராப்ளங்கள் இருக்கும். வயிறு பிரச்சனை, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் இந்த வாரம் இருக்கும். ஆனா நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், சிலருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும். தங்கம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு இப்பொழுது உண்டு. தங்கம் விலை கூடிக்கிட்டே போகும்போது 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்னு நான் ஸ்வஸ்திக் டிவியில இன்னும் பல சேனல்கள்ல விளக்கமா சொல்லியிருக்கேன். தங்கத்தின் விலை 2025 வரும்போதே, ஆண்டு துவக்கத்திலேயே, 2025 ஆண்டு துவக்கத்திலேயே பல சேனல்களுக்கு நான் கொடுத்த பேட்டியில தங்கத்தின் விலை 1 லட்சத்தை தாண்டும் சொல்லியிருந்தோம். தாண்டிருச்சு.
இந்த ஆண்டு துவக்கத்தில் நம்ம ஒவ்வொரு சேனலுக்கும் கொடுக்கக்கூடிய பேட்டியில என்ன சொல்றோம்? தங்கத்தின் விலை கிராம் ஒன்று 14,500 15,000 வரை இந்த ஆண்டு ஆக போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் 2026ல. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த வாரமே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, சொந்தமா நிலம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, பிளாட் வாங்கலாமா அப்படின்னு பாப்பீங்க. சகோதர உறவுகளோட சில கருத்து மாறுபாடு வரும். அரசு வேலை சிலருக்கு கிடைக்கும். பிசினஸுக்கு தேவையான ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த லோன் இப்ப சாங்ஷன் ஆகும். கடகராசிக்காரங்க கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். உணர்ச்சி வசப்பட்டு பிறரிடம் பழகுவதோ பிறரை சந்தேகப்படுவதோ இந்த வாரம் வேண்டாம். யார வழிபட்டா நன்மை நடக்கும்? ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு செய்யணும். அதுவும் புத்தாண்டு பிறக்கிற போது உங்களால் இயன்றால் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வழிபாடு செய்யலாம். இல்லாவிட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் சென்று பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை, அலங்காரத்தை இதெல்லாம் கண்களினால் காணுங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். எனதருமை சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்கள் அருணாச்சலேஸ்வரர் வழிபாட்டை இந்த வாரம் மேற்கொள்ளணும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்று இந்த வாரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியத்துல சந்திரன் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் சந்திரனுடைய பயணம் இந்த வாரம் அமைகிறது. ரொம்ப உற்சாகமா, ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் சிம்மராசிக்காரங்க இருப்பீங்க. புது மாப்பிள்ளை மாதிரி. வெளியூர் பயணங்கள் அமையும். வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு கூடி வரும். தாய் தகப்பனை பார்த்து, உறவுகளை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கிடுவீங்க. சிம்மராசிக்கு கூட பிறந்த குணம் பொறுப்போடு நடந்துக்கிறது. சில பேர் இந்த வாரம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அது சிம்மராசிக்கு இல்லாத குணம், உணர்ச்சி வசப்படக்கூடியது. ஆனால் அது இருக்கும் இந்த வாரம். ஒரு லேசா அப்படி உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு வேண்டியவங்களை பார்த்தா எப்படி இருக்கும், அவங்களோட பேசினா எப்படி இருக்கும், ஒரு ஆசை, காதலியோடு பேசுவது, அதுல ஒரு ஆசை இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும். உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் இப்ப அதிகமா இருக்கும். நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு தோணும். நம்ம அவுட்ஃபிட்ஸ் நல்லா இருக்கும், எல்லாம் இருக்கணும் அப்படின்னு தோணும். உறவுகள் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய எண்ணம், புதுசா கார் வாங்குற யோகம், வீட்டு உபயோக பொருள் வாங்குற யோகம் எல்லாம் இப்ப கூடி வருதுங்க சிம்மராசிக்கு. இதுவரைக்கும் இருந்த திருமண தடை விலகி திருமண செய்தி கூடி வருதுங்கிறது ஒரு நல்ல செய்தி சிம்மராசிக்கு. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு செய்யுங்கள். இல்லாவிட்டால் பக்கத்தில் உள்ள கோயில்ல போய் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 8ஆம் இடத்துல துவங்கி லாபம் வரைக்கும் சந்திர பகவானுடைய பயணம். 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் கம்முன்னு இருக்கணும். இந்த நாட்கள்ல புதிய முயற்சி செய்ய வேண்டாம். பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும். 1ஆம் தேதியிலிருந்து நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும். ஜனவரி 1லேருந்து பொறுமையா இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் கோபப்படாதீங்க. கோபப்பட்டு பேசுவீங்க. நல்லது நடக்கும் போது, வெண்ண திரண்டு வரும்போது தாலியை உடைச்சிட்டீங்கன்னு உங்க மேல பழி வரும். சுக்கிர பகவான் உங்க ராசிநாதனோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி கூடி வரப்போகுது. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வரும். உங்கள் அன்பு பிள்ளைகள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களோடு பேசுவார்கள், உங்களை தேடி வருவார்கள். இப்படிலாம் நல்லது நடக்கும். காதல் விஷயங்கள்ல சிலருக்கு தடை வந்து நிவர்த்தி ஆகும்.
செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கும். அலுவலகத்துல ப்ரமோஷன் கிடைக்கிற யோகம் உண்டு. புதிய வீடுமனை வாங்கணுங்கிற சிந்தனை இந்த வாரம் பெருகும். நண்பர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள். உங்கள் கணவனிடம் அல்லது உங்கள் மனைவியிடம் இந்த வாரம் தோற்று போங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். கௌரவம் பார்க்காதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளணும். ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். குறிப்பாக நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர், பீளமேடு ஆஞ்சநேயர் அப்படின்னு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலிலே தூண்ல இருக்கார் பாருங்க ஆஞ்சநேயர், அவரை வழிபாடு செய்யணும். இப்படி ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் இருக்காரோ அவரை சென்று வழிபாடு செய்வது என்பது இந்த வாரம் மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் இருக்காருன்னா முதல்ல அவரை சென்று வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் பெருகும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு நல்ல வாரம் பாருங்க. 7ஆம் இடத்துல ஆரம்பிச்சு சந்திர பகவான் 10ஆம் இடம் வரைக்கும் போறாரு. இப்பதான் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வருது துலா ராசிக்கு. 2025 தொடக்கத்துல நிறைய கஷ்டத்தை பட்டாச்சு. கடந்த சில மாசமா தான் நிலைமை பரவாயில்லை. 2026 பெரிய வெற்றிகளை நீங்க பெற போறீங்க. அதுக்கு அச்சாரமா இந்த வாரம் இருக்க போகுது. கொஞ்சம் ஒர்க் பிரஷர் இந்த வாரம் இருக்கும். அழகா சமாளிப்பீங்க, ஆர்வத்தோடு செய்வீங்க. புதியன கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்போ உண்டு. துளாராசிக்காரங்களுக்கு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உண்டு. வெளியூர்ல இருப்பீங்க, இப்ப ஊருக்கு போய் தாய் தகப்பனை பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். பயணத்துக்கு திட்டமிடுவீங்க. உங்க குடும்பங்கள்ல நல்ல செய்தி கூடி வரும். சீமந்தம், வளகாப்பு, திருமணம், குழந்தை பிறக்கக்கூடியது, சஷ்டியுக்த பூர்த்தி, எல்லா நல்ல செய்தியும் கூடி வருதுங்க. உங்களுக்கு என்ன செய்தி தேவையோ இந்த செய்தி கூடி வருதுங்க. காரணம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல நல்ல செய்தியெல்லாம் கொண்டு வந்து தருவார். அடுத்தடுத்த மாதங்கள்ல பல நன்மைகள் நடக்க போது துளாராசிக்காரங்க குடும்பங்கள்ல. அதற்கு அச்சாரமாக இந்த வாரம் இருக்க போது சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும், சிலருக்கு எதிர்பார்த்த எஜுகேஷன் விஷயம் கைகூடி வரும், புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் வரும், அக்கம் பக்கத்தாரோடு இருந்த பிரச்சனை விலகும், சகோதரனோடு இருந்த பிரச்சனை நிவர்த்தியாகும், பழைய சொத்தை விற்க முடியும், பிசினஸ்ல நல்ல லாபம் கூடும், நல்ல பார்ட்னர் கிடைப்பார் பிசினஸ்க்கு. துளாராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான காலம். படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அனுபவ கல்வி கிடைக்கும் சார். வாழ்க்கையில நல்ல அனுபவங்கள் இப்போ கிடைக்கும். நல்ல லேர்ன் பண்றதுக்கு டைம் இது. துளாராசிக்காரங்க உடம்புல சில சிக்கல் இருக்கு. ஏதோ உடம்பு படுத்துதல், சிலருக்கு காலில் வலி, சிலருக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம், வேற ஏதாவது சிக்கல் ஏதாவது இருக்கு. ஆனாலும் சமாளிப்பீர்கள், மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் இந்த வாரத்தில் காஞ்சி காமாட்சியை வழிபாடு செய்யணும். துளாராசிக்காரர்கள் காமாட்சி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில பெரிய வெற்றியை பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி தர போறார். சரியான வேலையே இல்லைங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன ஆகுது, கல்யாண செய்தி பல குடும்பங்களில் கூடி வருது. மார்கழி மாசம் நடந்துகிட்டு இருக்கும் போது இப்ப கல்யாண ஆர்வம் அப்படியே பெருகிக்கிட்டு இருக்கும். அடுத்து தை பிறக்குதியா, தை பிறந்தா வழி பிறக்குதியான்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. கல்யாண செய்தி கூடி வரும். இந்த வாரத்துடைய 3ஆம் தேதி 4ஆம் தேதி, அதாவது ஜனவரி 3, 4 தேதிகள் எல்லாம் ரொம்ப கவனமா வண்டி வாகனங்கள்ல போயிட்டு வரணும். பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பா இருக்கணும். காசு பணம் நல்லா வருங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட வாய்ப்பு உண்டுங்க. தொலைதூரத்து பயணங்கள் கூடி வருங்க. அதெல்லாம் உண்டு.
வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, வேலை கிடைக்கும், சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். நல்ல சூழ்நிலைகள் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகன். தாமரை மலர்கள் ஆறு, அதில் தவிழ்ந்தன குழந்தைகள் ஆறு. நாங்க பாருங்க, திருப்பரங்குன்றம் முருகன். அவர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் முதல்ல காதல் விஷயங்கள்ல இளைஞர்களுக்கு வெற்றி. ரொம்ப காத்துக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்றது, ஏற்கனவே காதலில் இருந்த ஊடல் மறைந்து இப்போ ஒரு சந்தோஷம் பெருகுவது, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம், ஹையர் எஜுகேஷன் ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய யோகம், அதிர்ஷ்டவசமாக சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம், திடீர் அதிர்ஷ்டம், அப்படி நல்ல யோகங்கள் கூடி இருக்கக்கூடிய காலம். குடும்ப வருமானம் பெருகும். இந்த வாரத்துடைய கடைசி நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது 4ஆம் தேதி கவனமா இருந்தா போதும், மற்றபடி எல்லாம் நன்மை தாங்க உங்களுக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனம் எடுக்கணும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக சில பேர் வெளிநாடு கிளம்பி போவீங்க, வெளி மாநிலங்களுக்கு போவீங்க. பிசினஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாரம் இது. நிறைந்த நன்மைகள் கிடைக்கும். மனசுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கைகூடி வரும். இந்த வாரம் நீங்க யார வழிபடணும் தெரியுமா? உங்களுக்கு ராகவேந்திரர் வழிபாடு செய்யணும். அவருக்கு நெய் தீபம் ஏற்றணும். எல்லா நன்மைகளும் கூடி வரும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு புதுசா வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசை மனசுல அப்படி துளிர் விடும். புதுசா வீடு வாங்குற எண்ணங்கள் பெருகும். நிறைய பேர் வேலை மாறுவீங்க. மகர ராசிக்காரங்க இப்போ இந்த வாரம் பாருங்க, வேலை மாறுவீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் ஹெல்த்ல கவனம் செலுத்துங்க. சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கு, சிலருக்கு வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. எல்லாம் இருக்கட்டுங்க, எனக்கு வேலை கிடைக்குமாங்க அப்படி கேட்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். எதிரிகள் தொந்தரவு உண்டு, மறைமுகமான எதிரிகளின் தொந்தரவு உண்டு. தொழில தொந்தரவு பண்ணுவாங்க, வெளியிடத்தில் தொந்தரவு பண்ணுவாங்க. எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கணும். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு கடன் உதவி கேட்டு எதிர்பார்க்குறீங்க, அந்த கடன் உதவி கிடைக்கும். கடன் கிடைச்சி பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். சில இடங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கடன் தொல்லைகளும் இருக்கும். எந்த நிதி நிறுவனம் உங்களுக்கு கடன் கொடுத்துச்சோ அந்த நிறுவனம் நெருக்கடி கொடுக்கும். அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு. அதே மாதிரி ஹவுசிங் லோன் வாங்குறது, பர்சனல் லோன் வாங்குறது, ஜொல் லோன் வாங்குறது, அதெல்லாம் இந்த வாரம் பலருக்கு உண்டு. மகர ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டால் இது அற்புதமான நேரம். உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். அதே மாதிரி நீங்க நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு நல்ல பணியாளர்கள் இப்பொழுது கிடைப்பார்கள். இதெல்லாம் உங்களுக்கு யோகமா இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. அதுவும் இந்த ஆண்டு துவங்குகிற போதே பக்கத்துல எங்க மகாலட்சுமி கொலு இருக்கிறாள், பத்மாவதி தாயார் எங்கே இருக்கிறாள் அப்படின்னு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்கள் பலருக்கு இந்த வாரம் வேலை மாற்றம் உண்டாகும். ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு சேஞ்ச் லைஃப்ல இருக்கு. சில மாற்றங்களை ஏத்துக்கிடணும், ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்க, பலருக்கு ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கூடி வரும். அதே மாதிரி உங்க அப்பாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கும்பராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக சொல்வது, தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை இடுங்கள்.
சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் பிளேஸுக்கு, தொலைதூரத்திற்கு பயணங்கள் அமையும். பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கும். கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கும். வேலை மாற்றம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். அதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு சகோதரனுடைய உதவி இருக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். உங்க குடும்பத்தில் சுப செய்திகள் தேடி வரும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க. ஏதோ உடல் வலி, கால் வலி, கால் உளைச்சல், பெண்களுக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. மனசுக்கும் சில நேரம் அப்படித்தான் இருக்கு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஆனா இந்த வாரம் உங்களுக்கு பினான்சியலா ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். குடும்பத்தை அழகாக சமாளித்து கொண்டு வருவீர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் பெருக. வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான், பத்மாவதி தாயார். இந்த வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். உங்க பக்கத்துல எங்க பெருமாள் இருந்தாலும் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மைகள் தேடி வரும். அதே மாதிரி ஸ்ரீபுரம் சென்று நாராயணி வழிபாடு செய்வதும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்கள் பலருக்கு இந்த வாரம் வெளியூர் பயணங்கள் அமையும். ஒரு ஜாப் சேஞ்சுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கிடைக்கும். நிறைய பேர் வேலை மாற போறீங்க இந்த வாரம். குடும்பத்து பெரியவர்களுடைய ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ரொம்ப தேவைப்படுது. இப்போ சின்ன உடல்நல பிரச்சனைனாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. சந்திர பகவான் என்ன பண்றாரு, உங்களுக்கு தனஸ்தானத்துல இந்த வாரத்தை துவக்கிறதுனால நல்ல தன வருமானம் கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். புதிய தொழில் துவங்கும் யோகம் வரும். பயணங்கள் அமையும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நட்புறவு ஏற்படும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணம் வரும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இப்போ உண்டு. இதெல்லாம் நம்ம கோச்சார பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க சொந்த ஜாதகத்துல என்ன திசாபுத்தி நடக்குதோ அதை பொறுத்துதாங்க முழுமையான பலன்கள் நடைபெறும். 2026ஆம் ஆண்டு புது வருஷம் பிறக்குது. அந்த புது வருஷம் பிறக்கக்கூடிய அன்னைக்கே நீங்கள் பிரகதீஸ்வரர் வழிபாடு செய்யுங்கள். தஞ்சை பிரகதீஸ்வரர் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி மதுரை மீனாட்சி வழிபாடு செய்வதும் பெரிய வெற்றிகளை தரும். சிலருக்கு காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் உடலை வருத்தலாம். அதுலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பசுவுக்கு அகத்திய கீரை, பழம் போன்றவற்றை வாங்கி கொடுங்கள். ஆருத்ரா தரிசனத்தில் கலந்து கொள்ளுங்கள். வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடுங்கள். மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் தெய்வ வழிபாடு பெரிய வெற்றிகளை தரும். மதுரை மீனாட்சியை வழிபாடு செய்தவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை பெறுவார்கள். அந்த வெற்றி உங்களுக்கும் கிடைக்கட்டும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய.